இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. மானிட்டேஷன் ஆன சேனல், மானிட்டேஷன் ஆகாத சேனல் 2 சேனலுக்குமே டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் பிரச்சனை. இதனால என்ன பிரச்சனைகள் வரும்? ஒரு வாட்டி சொல்லுவாங்க, 3 வாட்டி சொல்லுவாங்க. காப்பிரைட் மட்டும் வந்துச்சுன்னா 40 வாட்டி நம்ம சேனலுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் போகும். காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் ஸ்டேக்கெல்லாம் 3 வாட்டி தான் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு வாட்டி அலௌன்ஸ் பண்ணுவாங்க, 2வது வாட்டி கொடுப்பாங்க, 3வது வாட்டி நம்ம சேனலே போகிற அளவுக்கு கூட நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதை பற்றி தான் நாங்கள் எந்த மிஸ்டேக் பண்ணாமல் எங்கள் சேனலில் எதுக்கு காப்பிரைட் வருதுன்னு சொல்லி நிறைய பேரோட சந்தேகங்கள் இருக்கும். நாங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் போடுறோம், யூடியூப்ல உள்ள ரீல்ஸை தான் எடுத்து நாங்கள் போடுறோம், ரீமேக்ஸ் உள்ள ரீல்ஸை தான் நாங்கள் எடுத்து போகிறோம். அப்பயும் எங்களுக்கு பிரச்சனை வருது. இதெல்லாம் எதுக்காக அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியாமே இருக்கும். மானிட்டேஷன் ஆன சேனல், ஆகாத சேனல் எல்லாத்துக்குமே இன்னைக்கு இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நீங்கள் இது வரைக்கும் செய்யலை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் இந்த விஷயங்களை செய்யாதீங்க. சிலவங்க செஞ்சுருப்பீங்க, எதுக்காக என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியாமல் இருந்திருக்கும். அதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இது ரொம்ப ரொம்ப எல்லா சேனலுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். ரீசெண்டாக வந்து நான் அதை தெரிஞ்சுக்கிட்டது, கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேனல் பிடிச்சிருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. என்ன ஃபஸ்ட்டு ரீசன் எதுக்காக காப்பிரைட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற கண்டென்ட்டை நம்ம எடுத்து போடுவோம். வேற ஒருத்தவங்களோட கண்டென்ட் எடுத்து போடுறது, இப்போ நடிகருங்க பாட்டை எடுத்து நம்ம சேனலில் போடுறது, அது ரீமேக்ஸ் பாட்டை எடுத்து நீங்கள் போட்டாலுமே நடிகருங்க பாட்டு, அது போக வந்து வேற ஸ்டார்ஸாட்டு, டிக்டாக்கு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ரீசன் இதுக்கெல்லாம் போடுறதுக்கு கூட நம்மளுக்கு வந்து காப்பிரைட் பிரச்சனை கொடுத்துருப்பாங்க. அப்போ நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் லோகோடலாம் போட்டிருக்காங்களேக்கா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். பெரிய பெரிய சேனலில் வந்து இன்ஸ்டாகிராம் லோகோட சில பேர் போட்டிருக்காங்க. அவங்க வந்து யூடியூப்ல வந்து லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க சரிங்களா. யூடியூப்ல வந்து காமெடி போடலாம், சாங்ஸ் போடலாம், அவங்க ஒரிஜினலாக கூட சாங்ஸ் எடுத்து போடலாம். அந்த மாதிரி அவங்க வந்து லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது யூடியூப்ல. இது ஒரு ரீசன் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. மானிட்டேஷன் ஆகாத சேனலுக்கு எதுக்குக்கா பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் வெளி கண்டென்ட் எடுத்து போடுறது, லோகோவோட போடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு மெயினாக ஃபஸ்ட்டு காப்பிரைட் வரும். அதெல்லாம் நீங்கள் போடலாம். நான் ஒரிஜினல் கண்டென்ட் தான் போடுறேன் அப்படின்னாலுமே, ஒரிஜினல் கண்டென்ட்ல சினிமா பாட்டு நீங்கள் ஒரிஜினலாகவே ஆட் பண்ணுற ஒரு ரீசன் இருக்கும். அதுவும் நாங்கள் போடலை, ரீமேக்ஸ் பண்ணி தான் நாங்கள் போடுறோம். ரீமேக்ஸ் யூடியூப்ல உள்ள ரீமேக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு பாட்டு பண்ணியிருக்கீங்க, அதில் கீழே ரீமேக்ஸை கிளிக் பண்ணி அந்த பாட்டை தான் நாங்கள் எடுத்து போடுறோம், அதுக்குமே எங்களுக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து யூடியூப்ல வந்து மானிட்டேஷன் ஆன சேனலுக்கு ஆகாத சேனலுக்கு நிறைய செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ரூல்ஸ் படி நீங்கள் எல்லா செட்டிங்ஸையும் ஆன் பண்ணியிருப்பீங்க, எல்லா செட்டிங்ஸையும் ஆஃப் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி கரெக்டாக பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு காப்பிரைட் பிரச்சனை வருது, எங்களோட ஒரிஜினல் கண்டென்ட்டாகவே இருக்குது, ஆனால் காப்பிரைட் பிரச்சனை வருது, அது எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் யாரையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த வீடியோவில் நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லைனா அந்த டைட்டிலில் கூட தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம். இப்போ மானிட்டேஷன் ஆன சேனல், ஆகாத சேனல் 2க்குமே சேர்த்து நான் சொல்கிறேன். தேவையில்லாத பேட் வாய்ஸோ, யூடியூப் ரூல்ஸ் படி தேவையில்லாத விஷயங்களை வந்து பேசும் பொழுது கண்டிப்பாக வந்து மானிட்டேஷன் ஆகாத சேனலாக இருந்துச்சுன்னா காப்பிரைட் பிரச்சனை, காப்பிரைட் ஸ்டேக்கு கொடுப்பாங்க. ஆன சேனலாக இருந்துச்சுன்னா ஒன்று காப்பிரைட் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா எஸ் சிம்பிள் வந்து எல்லோ கலரில் கொடுத்துருவாங்க அந்த வீடியோவுக்கு. என்ன அப்படின்னா, யூடியூப்பில் வந்து இந்த குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, பெரியவங்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, அடிக்கிற மாதிரி, துன்புறுத்துகிற மாதிரி, அப்புறம் வந்து டைட்டிலில் வந்து சைக்கோ அப்படி வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் யூடியூப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். அந்த மாதிரி சைக்கோ இப்போ வந்து எதுக்காக நான் அந்த மெயினாக ரீசன் சொல்கிறேன், சூர்யாக்கா ஒரு வீடியோ இடையில வந்து அவங்களோட பர்சனல் விஷயத்துக்காக ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பாங்க. லாங் வீடியோ, பர்சனலாக ஒருத்தவங்கள்ட்ட பாதிக்கப்பட்டு அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. அதில் வந்து சைக்கோ அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணும் பொழுது, டைட்டிலில் யூஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து எஸ் சிம்பிள் வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப புரியாமே இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எடிட்டிங் அந்த டைட்டிலை மாற்றி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து மறுபடியும் பச்சை கலரில் மாறிடுச்சு. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை யூஸ் பண்ணாதீங்க. அது 2 சேனலுமே மானிட்டேஷன் ஆன சேனல், ஆகாத சேனல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக கொடுப்பாங்க. குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, பெரியவங்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, யாரையும் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகள், இது மெயின் ரீசன். இதுக்கு நீங்கள் எந்த ரீமேக்ஸ் யூடியூப்லேயே உள்ள சாங்கை போட்டாலுமே, உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருந்தாலுமே இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அடுத்து வந்து இங்கே நான் சைடில் காட்டுறேன் பாருங்கள், அல்கர் கண்டென்ட் சொல்லிட்டு ஒரு இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இது எது யூடியூப்பில் மெயினாக வந்து ஷார்ட்ஸுக்கு வந்து லைவு, ஷார்ட்ஸு, வீடியோ எல்லாருக்குமே இந்த கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நோன்னு சொல்லி தான் நம்ம எல்லா வீடியோவுமே போடணும். ஏன்னா நம்ம ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நோன்னு சொல்லி மட்டும்தான் போடணும். மானிட்டேஷன் ஆன சேனலுக்கு என்ன, மானிட்டேஷன் ஆகாத சேனலுக்கு என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மானிட்டேஷன் ஆகாத சேனலுக்கு நோன்னு சொல்லி கொடுங்க. இது என்ன ரீசனுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. என்ன ரீசன் அப்படின்னா, இதில் வந்து யூடியூப்ல வந்து நிறைய வந்து பொம்மைகள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ எப்படின்னா ஒரு ஷேர் ஷாட்டில் இருந்து நம்ம முகத்தை வந்து மாற்றிக்கிறது. இப்போ வந்து நம்ம கலர் கொடுக்குறது, இங்கே கலர் கொடுக்குறது,
கண்ணாடி வந்து அதுவே மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம்ல, இதெல்லாம் பண்ணும்பொழுது எஸ்ன்னு கொடுத்து அதோட டீட்டெயில் நீங்கள் கொடுத்து தான் அந்த ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். ஆனால் அதுக்குள்ளே ரெவன்யூ வருதா, அதுக்குள்ளே வாட்சிங் அவர் உங்களுக்கு கொடுப்பாங்களா, வியூஸ் கொடுப்பாங்களான்னு அது தெரியாது. ஆனால் வந்து மானிட்டேஷன் ஆன சேனலுக்கும் இதுக்கு வந்து மானிட்டேஷன் ஆன சேனலுக்கும் வந்து இதே ரீசன் தான். ஆனால் வந்து இதுக்கு டாலர் கொடுப்பாங்களா, இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறதும் தெரியாது. இதை வந்து நீங்கள் ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா நோன்னு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். எல்லா வீடியோவுக்கும் சரி, ஷார்ட்ஸுக்கும் சரி, லைவுக்கும் சரி. நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள் பின்னாடி க்ரீன்ஷாட் யூஸ் பண்ணுறது, சில வீடியோக்களை எடுத்து பின்னாடி வந்து க்ரீன்ஷாட் யூஸ் பண்ணுறது, ஃபேஸை வந்து மாற்றிக்கிறது, இங்கே வந்து இந்த ஷேர் சாட்டில் போய் கலர் கொடுத்துக்கிறது, நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து கலர் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுனீங்க. எஸ்ன்னு கொடுத்து அதோட ரீசன் கொடுங்க. யூடியூப்லேயுமே சில பேர் வந்து அந்த கலர்லாம் கொஞ்சம் கொடுக்குறதுல வந்து யூடியூப்லேயே நிறைய கொடுத்துருக்காங்க ஷார்ட்ஸில். அதையுமே நீங்கள் பண்ணும்பொழுது இதை பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாமல் எதுவுமே கொடுக்காம நீங்கள் போனீங்கன்னா இதுக்கும் காப்பிரைட் பிரச்சனைகள் வந்து நம்ம சேனலுக்கு கொடுப்பாங்க. இதை மெயினாக 2 சேனல் நம்ம மானிட்டேஷன் ஆன சேனல், ஆகா சேனல் 2 சேனலுமே கரெக்டாக புரிஞ்சு பண்ணுங்கள். எஸ்ன்னு சொல்லி கொடுங்க. ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருந்தால் நோன்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. எல்லா வீடியோவும் லைவ் வந்து போட்டு முடித்த உடனே அதை பண்ணுங்கள். வீடியோவுக்கும் ஷார்ட்ஸுக்கும் முன்னக்கூட்டியே பண்ணி சேவ் பண்ணி பப்ளிஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எஸ்ன்னு சொல்லி அதோட டீட்டெயில் கேட்கும். அதை கொடுத்துட்டு தான் நீங்கள் சேவ் கொடுத்து பண்ணுற மாதிரிக்கு இருக்கும். இது எதுவுமே நீங்கள் பண்ணாமல் ஃபில்அப் பண்ணாமல் நீங்கள் சேவ் பண்ணினீங்கன்னா காப்பிரைட் பிரச்சனை கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. இதுவும் ஒரு ரீசனு. அதுக்கப்புறம் வந்து மானிட்டேஷன் ஆன சேனல் பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நிறைய பேர் நிறைய சேனலில் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க. நான் வந்து சாதாரணமாக சில ஷார்ட்ஸ்லலாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ரொம்ப சின்ன சேனலாக தான் இருக்கும். மானிட்டேஷன் வாங்கின சேனலாக இருக்கும். ஒரு 10,000 15,000 ஃபாலோவர் தான் இருப்பாங்க. அப்போ தான் மானிட்டேஷன் ஆன் பண்ணி வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன் இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறது. ஆன் பண்ணி வச்சுட்டு அதில் பார்த்தா இருக்கும். அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து ப்ராடக்ட் உள்ள பொருள். அது வந்து பெரிய பெரிய சேனல். இப்போ நீங்கள் 2 லட்சம் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன் சொல்லி அவங்க வந்து அது வந்து கொடுக்குறது. சரிங்களா? அவங்க அமௌண்ட்டு கொடுத்து உங்களோட சேனலில் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. அதை வந்து நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. இது நம்மளுக்கு வந்து கிடையாது. நம்ம சின்ன சின்ன சேனல் வந்து பண்ணுறோம். இல்லைக்கா நாங்கள் ஒரு சாரீ பிஸ்னஸ் இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். அதுக்கெலாம் நாங்கள் அதெல்லாம் ஆன் பண்ணவே கூடாது. அது வந்து அவங்களோட ப்ராடக்ட்டு ஒரிஜினல் ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பெய்ட் ப்ரொமோஷன் இப்போ ஒரு மில்லியன் கணக்கு ஒரு சேனல் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களாம் நீங்கள் இதெல்லாம் போட்டு பார்த்துப்பீங்க. முகத்துக்கு க்ரீமு, தலைக்கு ஹேர் ஆயில் அதெல்லாம் வந்து ப்ராடக்டாக உள்ள பொருளாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ மில்லியன் 10 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 1 லட்சம் பேர் 10,000 பேர் 20,000 பேர் அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். அதுக்காக அதுங்களுக்கு அமௌண்ட் கொடுத்து அது பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறது நம்மளுக்கு கிடையாது. சரிங்களா? அதை வந்து ஆன் பண்ணவே பண்ணாதீங்க. இதனால் உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வரலாம். மானிட்டேஷன் ஆன சேனலாக இருந்தால் எஸ் சிம்பிள் வந்து எல்லோ கலரில் கொடுக்கலாம். இல்லைனா காப்பிரைட் பிரச்சனையும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்து சில மிஸ்டேக்கள் வந்து வாய் தவறுனா கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம சேனல் 2த்துக்குமே வரும் கண்டிப்பாக. இது மொத்தமாக நான் சேர்த்து சொல்லியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் தெளிவாக கேட்டு இதை பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருக்கோங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.